இயேசுவிற்கு பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா சுகத்தை விரும்பும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் இல்லைங்களா? படுக்கையில் சிலர் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை எழுப்பிவிட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்டு, சத்துணவான வார்த்தைகளை கொண்டு, உங்களை எலும்பு பண்ணுகிற வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய நாளின் கவலை, நாளைய நாட்களின் கவலை எல்லாம் சரிதான், தூரத்து கவலை என்று ஒன்று இருக்கிறது. என் பிள்ளைய நான் எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பேன்? சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை இப்போதான் எல்கேஜி போய் கொண்டிருக்கோம், பள்ளி பருவத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய என்ன படிக்க வைத்து நான் டாக்டர் ஆக்குவேனா, இன்ஜினியர் ஆக்குவேனா, எங்கே திருமணம் செய்து கொடுப்பேன், எப்படி மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க ஒரு 20 வருஷத்தை தாண்டி கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நீங்கள் அவ்வளோ தூரமாக கவலைப்படுறீங்க? சிலர் இப்போது நான் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு, இப்போது என்னுடைய பாடுகள் கொஞ்சம் இருக்குதுங்களே, இது மாறுமா? இதெல்லாம் மாறினால் தானே நான் அந்த வருஷத்தில், என்னுடைய அந்த வயசில், இந்த இடத்துல போகும்போது நான் நல்லா இருக்க முடியும், இவங்களை பார்த்துக்க முடியும். என்னுடைய தாய் தந்தைக்கு வயதாகி கொண்டே போகிறது, எனக்கு இன்னும் வேலை தட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது, நான் குறைவான சம்பளத்தில் இருக்கிறேனே, நான் என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு அவங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டுமே, என் கை பலப்பட்டிருக்கணுமே, அப்போது இதெல்லாம் அந்த வருஷத்தில் நடந்தால் தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தூரத்து கவலைகளை சமீபமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ரொம்ப தூரத்தில் இருக்க அந்த கவலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நாளை குறித்தே கவலைப்படாத, அந்த நாளை குறித்து கவலைப்பட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இப்பொழுது 2025, 2040 குறித்த கவலையெல்லாம் நம்ம இடத்துல வந்து விடுகிறது. 2035 குறித்த கவலைகள் இப்போதே கண்முன்னே வந்து சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் அசை போட்டு கொண்டிருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வேத வசனத்தை அசை போடு மகனே, மகளே, அதுதானே உனக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் அந்த தொலைதூரத்து கவலைகளை கொண்டு வராதீங்க. கவலைப்படாமல் எப்படி பிரதர் இருக்க முடியும்? 2 பிள்ளைகள் ஆயிடுச்சே, மனைவி வந்துட்டாங்களே, தாய் தந்தை இருக்கிறாங்களே, எனக்கு இப்படித்தானே வேலை இருக்குது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணுமே, நான் இந்த வயசில் இந்த இடத்துக்கு போகும்போது, இந்த வருஷத்தில் அந்த சூழ்நிலை இந்த பொசிஷனில் இருந்தால் தானே பிரதர் நான் அந்த நேரத்தில் வருகிற தேவைகளையெல்லாம் நான் சமாளிக்க முடியும். நீங்கள் சொல்கிற காரியமெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்று நீங்கள் நினைத்த உடனேயே அந்த இடத்திற்கு சென்று விட முடியாது இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், எப்போ என்ன தேவையோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், பார்த்தீங்களா? பின்னாடி இங்கே நிறைய அநேக பனை மரங்கள் உண்டு, பார்த்துருக்கீங்களா? இது ஒரு பனை மரம். இது பனை மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. பனை மரத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு விதையை, அந்த பனை மரத்துடைய விதையை நம்ம உள்ளே நட்டு வைத்த உடனே, பூமியில் மண்ணில் நட்டு வைத்த உடனே அது மெதுவாய் வளரும், அது ஸ்லோவாக வளரும், நாட்கள் எடுத்துக்கொள்ளும். சாதாரண செடிகளைப் போல, ஒரு கொத்தமல்லி விதையைப் போல் அது வேகமாக வந்து விடாது, நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அது மெதுவாக 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 வளர்ந்து ஓரளவிற்கு வந்துவிட்டு அது வருடக்கணக்காக காலங்கள் எடுத்து அது அந்த உயரத்தை சென்றடையும். அப்போ நம்ம பனைமரத்தை எப்படி பார்க்குறோம்? அண்ணாந்து மேலே பார்க்குறோம் இல்லைங்களா? அண்ணாந்து நம்ம மேலே பார்ப்பதற்கு அது எவ்வளவு காலம் எடுத்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பனைமரம் வளருவதற்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும்னு. அதனால தான் ஆண்டவரும் சொல்கிறாரு, பார்த்தீங்களா, ஒரு வேத வசனத்தில், நீதிமான் பனையை போல வளருவான் அப்படின்னு சொல்லி. பனையை போலன்னா படிப்படியாக 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 வளருவான், ஆனால் அவனுடைய வளர்ச்சி நிலையானதாக இருக்கும். இப்போ என்னால் ஒரு சின்ன செடியை இன்னைக்கு விதை போட்டதும் நாளைக்கு வளரக்கூடிய ஒரு செடியை என் கைகளினாலே நான் இப்படி பிடுங்கி போட்டுடலாம் இல்லைங்களா? பிடுங்கி போட்டுடலாம். அந்த ஆசீர்வாதத்தை சுலபமாக ஒரு பிசாசு எடுத்து சென்று விட முடியும். ஆனால் பனையை போல செழித்தோங்கி வேறு விட்டு ஸ்திரமாக நிற்கிற ஒரு மனிதனை ஆண்டவர், அப்படியாக ஸ்திரமாக நிற்க பண்ணுகிற ஒரு மனிதனை பிசாசால எளிதாக பிடுங்கி போட முடியுமா? அதனால தான் ஆண்டவர் படிப்படியான வளர்ச்சியை நமக்கு கொடுக்கிறார். எப்போ எந்த நேரத்தில் எதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும், பார்த்தீங்களா? அதனால் ஒரு விதை மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த விதை வெளியே வந்து அது சின்ன செடியாகி அது அப்புறம் கிளைகள் விட்டு அதுக்கப்புறமா வளர்ந்து மேலே சென்று பூக்கள் விட்டு அதற்கு பிறகு கனிகளை கொடுக்கும். எந்தெந்த நேரத்தில் எதை அது அடைய வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் அதை அடைந்து அந்த பலனை நமக்கு கொடுக்கும். ஒரு பிள்ளை பிறந்து வெளியே வந்ததுமே அதுக்கு கல்யாணம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் ஆகுமா? இல்லையா? அது தவழ்ந்து எழுந்து நின்று பேசி அதன் பிற்பாக அது ஓடி விளையாடி பள்ளி பருவத்தை முடித்து அதற்கு பிறகு வாலிபனாகி
வாலிப மகளாகி அதற்கு பின்பாக அந்த குழந்தை திருமண வயதை அடைய வேண்டும் இல்லைங்களா? அந்த மாதிரி கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஏற்ற காலங்களை வைத்திருக்கிறார். அதனால் காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து 20 வருடத்தை குறித்து படுகிற கவலையை இன்றிலிருந்து நீங்கள் படக்கூடாது, அதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு என்று பேச விரும்புகிற வார்த்தை 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பார்த்தீங்களா? தாவீது என்றதான ஒரு சிறுவன் அவன் என்ன செய்தானாம்? நாளுக்கு நாள் வளர்ந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அதற்கு பின்பாக அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அரசனாக மாறினான். நம்ம தாவீதை குறித்து இப்போ வரைக்கும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படியாக ஒரு ஆடு மேய்த்திருந்த சிறுவன் படிப்படியாக வளர்ந்து விருத்தி அடைந்து ஒரு அரசனாக மாற முடியும்னு சொன்னால் ஆண்டவரால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா? ஏன்னு சொன்னால் இந்த வசனத்தில் பின்பகுதியை பாருங்கள். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீதோட சேனைகளின் கர்த்தர் இருந்தார். அவனை விருத்தி அடைய செய்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். இப்போது நாளைக்கே ஒரு விருத்தி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெருக்கம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளாலேயே அதை தாங்க முடியாது. பார்த்தீங்களா? நம்மளாலே அதை எப்படி கையாளுவது என்பதே தெரியாது. நமக்கான வளர்ச்சியையும் உயர்வையும் நம்முடைய மனங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்தி உயர்வான இடத்துல நிறுத்தும் போது கூட நம் மனது தாழ்மையான எண்ணத்தோடு இருக்கும்படியாக நம்மளை உருமாற்றி அங்கே நிறுத்துவார். அதற்குத்தான் அந்த கால நேரம். படிப்படியாக உயர்த்துவார். அப்படி படிப்படியாக உயர்த்தி ஆண்டவர் ஒரு இடத்துல நம்மை விருத்தியடை செய்து நிற்க செய்யும் போது பின்னால் இருக்கிற பனைமரம் போல நாம் வேரூன்று நிற்போம். நம்ம எல்லாரும் அண்ணாந்து பார்க்கும்படியான சூழ்நிலையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அதனால இந்த மாதிரியான காரியங்கள்ல அவசரம் கூடாது. நான் இன்னைக்கு ஜெபித்து விட்டேன் பிரதர், நாளை காலையில் உடனே மேல இருந்து ஏதாவது விழுந்துடுமா பிரதர்? நோ, கண்டிப்பாக நடக்காது. உங்களை ஆண்டவர் படிப்படியாக பக்குவப்படுத்தி உங்களை உயர்த்தி கண்மலையின் மேலே நிறுத்துவார். அதனால் விசுவாசிங்க. உங்களுடைய எதிர்கால தொலைதூர கவலைகளை இன்றோடு விட்டுடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், தாவீதோடு இருந்த கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், படிப்படியாக செய்வார், உங்களை பக்குவப்படுத்தி செய்வார். தங்கம் மண்ணுக்குள்ளே இருக்கிறது, அதை வெளியே எடுத்து புடமிட்டு அதை அடித்து அதுக்கப்புறம் தான் ஜொலிக்குது இல்லைங்களா? படிப்படியாக ஆண்டவர் நம்மை ஜொலிக்க செய்வார். அதனால் ஆண்டவர் கரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை விருத்தி அடைய செய்யாமல் விட மாட்டார். ஏன்னா வாக்குரைத்தவர் பொய்யுரையாதவர் இல்லைங்களா? அதனால் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். என்னுடைய எதிர்கால கவலைகள், எண்ணங்கள், இயக்கங்களை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் வைத்து விடுகிறேன். நீர் இன்று என்னோடு பேசியதற்காய் நன்றி. தாவீதோடு இருந்த சேனைகளின் கர்த்தர் என்னோடும் இருக்கிறீர். என்னை விருத்தியடை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் படிப்படியாய் என்னை பக்குவப்படுத்தி எனக்கு விருத்தியை தந்து என்னை உயர்த்தி கண்மலையின் மேலே நிறுத்தப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நீர் என் மீது வைத்திருக்கிற இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.